என்னோட பேரு பாரதி கண்ணம்மா. I have completed BA Economics, MA Sociology, Diploma in Computer Engineering. Apart from this, now I am submitting thesis for doctorate in Annamalai University. வாழ்த்துக்கள். Thank you. அம்மா வணக்கம். நீங்க ரொம்ப நிறைய படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க. ஆனா இந்த ஊர்ல அஜித் குமார் மாதிரி இருக்கேன்னா 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசலாம்னா இங்க இருக்க பசங்க கோவிச்சுக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா என் பொண்ணுங்க கோவிச்சுக்குவாங்க. அவங்களுக்காகவாவது ஒரு 4 வார்த்தை நான் இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏ ஏ ஓ ஓ பி பி சி சி. ஐயா போதுமா? ஆனா இவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசினேன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வழி ஒண்ணு இருக்குது. நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவன். அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டார். கிட்டத்தட்ட எங்க நெல்பேட்டை பக்கத்துல தான் எங்க அப்பா பற்ற வச்சிருந்தார். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட நான் 9வது படிக்கிறேன். கிட்டத்தட்ட வயசு 13 இல்ல 14 இருக்கும். அப்போ எங்க திருநங்கை இனத்துக்கெல்லாம் ஒரு 7 வயசு 8 வயசுலயே அந்த நடை உடை பாவனை மாறிடும். அப்போ நான் ஒரு மாதிரி நடந்து கொண்டாட்டி பேசினதை வச்சு எங்க அப்பா காதுக்கு எப்படியோ போயிருக்கு. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், அசந்து 10 மணி. எப்பவுமே எங்க பற்ற முடியறதுக்கு 10 மணி ஆயிடும். பாரு இவன் என்ன பாவம் பண்ணானோ, ஒருத்த பைய அதுவும் பொண்டுகனா பிறந்திருக்கான்னு சொல்லி யாரோ சொன்னதை கேட்டு என் நெஞ்சில அந்த காலத்துல அவர் சுருட்டு பிடிப்பார். நான் படுத்துக்கிறத பார்த்திருக்காரு, அவன் சொன்னது ஞாபகம் வந்திருக்கு, படுத்திருக்கிறத பார்த்திருக்காரு, சொன்னது ஞாபகம் வந்தது. அப்படியே அந்த சுருட்டை என் நெஞ்சில அழுத்தி வச்சுட்டாருங்க. தூங்குற புள்ள எந்திரிச்சு கத்துறேன், ஐயோ அம்மா ஐயா அம்மா. அந்த வலியும் வேதனையும் இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் பிச்சை எடுக்கிறதையும் பாலியல் தொழில் செய்யறதையும் காரணமே இந்த பெற்றோர்கள் புறக்கணிப்பு தாயா. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த குடும்பம் மிகப்பெரிய தான தர்மத்தை பண்ணுதோ, நல்ல விஷயங்களை பண்ணுதோ, அந்த குடும்பத்துல தான் நாங்க பிறப்போம். கண்ணு மோகினி அவதாரம் எடுத்தா கண்ணத்துல போட்டுக்கிறீங்க, ஆனா நாங்க மோகினி அவதாரம் எடுத்தா கண்ணத்திலேயே அடிக்கிறீங்க. அப்போ ஓரளவு டிகிரி முடிச்சுட்டேன், BA எக்கனாமிக்ஸ். எங்க மாமாவோட பராமரிப்புல இருந்தேன். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நான் மருமகன். என் மருமகன் டிகிரி முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு என்ன அனுப்பிட்டார். அந்த முதலாளிக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது. அங்க ஒரு நல்ல வேலை தெரிஞ்சா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பையன் வேணும்னு சொல்லி கேட்டதும் எங்க மாமா அங்க அனுப்பிச்சு வச்சுட்டாரு. நான் போறேன், என்னோட சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு, தம்பி வாங்க, நீங்க தான் முருகேசன் அவரோட மருமகனா? ஆமாங்க. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? BA எக்கனாமிக்ஸ். என்ன டைப் ரைட்டிங்லாம் தெரியுமா? தெரியும். ஒரு லெட்டர் கொடுத்தார், அதுக்கு ஓரளவுக்கு டைப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நமக்கு ஒரு கம்பெனில ஒரு 6 மாசம் பேமெண்ட் வரலப்பா, அதை கொஞ்சம் உடனே அனுப்ப சொல்லி அதை இங்கிலீஷ்ல அடிப்பானார். அன்னைக்கு வந்ததான் எனக்கு பன்றி காய்ச்சல் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா A to Z தெரியாதே. உடனே அதை வாங்கி ஐ கம் யூ நில்லு ஐ ஆங்கிரி இதான் அன்னைக்கு எழுதி கொடுத்தேன். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. கொஞ்ச நேரம் இருப்பா, நம்ம ஆடிட்டர் வந்துருவாரு, உன்னை பாத்துக்குவாங்க அப்படின்னா. கரெக்டா 3:30 மணிக்கு வந்தாரு அந்த ஆடிட்டர். இந்த பையனை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னாரு. அப்ப கேட்டார், தம்பி நீங்க உண்மையிலேயே ஆங்கிலம் படித்து டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. என்ன சார்? சர்டிபிகேட் ஓரமா வை. பட்லர் இங்கிலீஷ் கேள்விப்பட்டிருக்கியா? உன் இங்கிலீஷை காட்டலாம் 1000 டைம்ஸ் பெட்டர்ன்னு சொன்னார். அன்னைக்கு அடிபட்ட வலி ரணம். நான் வெளியே சூசைட் பண்ண போனப்போ இந்த எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சமூக சேவகி அம்மா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சூசைட் பண்றது முட்டாள் தானடா, நீ அதெல்லாம் பண்ணாத, நீ பெரிய ஆளா வருவேடா அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ வச்ச ஊர் இந்த மதுரை மண்ணுக்கு நிச்சயமா என்னோட ராயல் சல்யூட்டியா. மிஸ்குவாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன பண்றேன்னா 1996 கூத்தாண்டவர் கோயிலுக்கு வீட்டுக்கு தெரியாம போறேன். போகும்போது என் ஃப்ரெண்ட் எல்லாம் கேள்வி பண்றாங்க, நான் இந்த தடவை நான் போட்டியில கலந்துக்க போறேன்னு. உன் கண்ணாடியில உன் முகத்தை பார்த்திருக்கியான்னு கேட்டாங்க. எனக்கு என்னன்னு, அப்போ நிச்சயமா போய் அசிங்கப்பட்டாதன்னு சொன்னாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற அந்த நிறைய ஊர் சார்ந்த அந்த சமூகர்கள் சொன்னாங்க, நவோமி கேம்பல் தெரியுமாடி? அவங்க தொட்டு கன்னத்துல பொட்டு வச்சுக்கலாம், அவ்வளவு கருப்பா இருப்பாங்க. ஆனா இன்னைக்குதான் உலகத்திலேயே மிகப்பெரிய மாடலிஸ்ட் அவங்க தான் நம்பர் 1. அவங்க தான் அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. புற அழகை விட அக அழகு பெருசு, நீ போடி செய்ப்பேன்னாங்க. அன்னைக்கு 1996 முதல்ல மிஸ்குவாக்கம் வாங்கின ஒரே திருநங்கை நான் தாயா. அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது இந்த மதுரை. மிஸ்குவாக்கம் வாங்கும் போது இன்னைக்கு அவர் இணை கமிஷனரா இருக்கிறார், சேகருங்கிற ஒரு சென்னையில. அவர் தான் அப்ப எஸ்பியா இருந்தாரு.
முதல் பரிசு அந்த 2 பவுன் நெக்லஸ் எனக்கு கொடுக்கும்போது, அம்மா இந்த உலகம் நிறைய உங்களுக்கு பட்டம் வச்சு பேசுறாங்க, அவல நிலையில இருக்குது, அது உங்களுக்காக நாங்க இந்த காவல்துறை ஏதாவது செய்யணும், என்ன வேணும்னு கேட்டாரு. அப்ப நான் கேட்டேன், ஐயா எங்களுக்கு அலி, உசு, மியா, அஜக்கு, 9 இப்படி எந்த கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலையும் நாங்க பட்டம் வாங்கலையா? நாங்களும் எங்க அம்மா வயித்துல 10 மாசம் சுமந்து தான் வெளியே வந்தோம். ஆனா இப்படி அசிங்க அசிங்கமா கூப்பிடுறாங்க. அந்த சொல்ல மாத்திட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைங்கயான்னு சொன்னேன். தேதி மே மாசம் 1996 அப்ப எஸ்பியா இருந்த சேகர் அவர்னால வச்ச பேர் தான் அரவாணி. இந்தியாவிலேயே முதலாக ஒரே ஒரு திருநங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு நின்னாங்க 2014. அந்த திருநங்கை நான் தான்யா. நான் அந்த தேர்தல் 1622 வாக்குகள் வாங்கியிருக்கேன். அப்போ லண்டன்ல இருந்து ஒரு பத்திரிகையில, கார்டியன் பத்திரிகை, அந்த பத்திரிகையில இருந்து அந்த நிருபர் கேட்கிறாரு, என்னமா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்க, நீங்க தோத்து போயிட்டீங்களே. தட் டைம் ஐ டோல்ட் ஐ வாஸ் சக்சீடட் தட் டே இட்செல்ஃப். என்னைக்கு நான் நாமினேஷன் கொடுத்தனோ, இந்த இந்தியாவுல 120 கோடி 534 தொகுதி இருந்தாலும் ஒரே ஒரு திருநங்கை, அது மதுரையிலிருந்து புயலா கிளம்பி இருக்கேனே, அன்னைக்கே நான் ஜெயிச்சுட்டேன் சொன்னேன். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மெகா லோக் அதாலத் சொல்லுவாங்க. லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். மக்கள் நீதிமன்றத்தில் ஒரு கையெழுத்து கோர்ட் ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அடுத்து நீங்க சுப்ரீம் கோர்ட் கூட போக முடியாது. மக்கள் நீதிமன்றத்தில் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவரும் நீதிபதியும் எதுக்கு உட்கார்ந்து தங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அது மாதிரியான விஷயத்துல இந்தியாவிலேயே தலைமை நீதிபதி மு சதாசிவம் அவர்கிட்ட ஹைதராபாத்ல முதலாக லோக் அதாலத் மெம்பர், அதாவது மக்கள் நீதிமன்றத்துடைய உறுப்பினர்ங்கிற ஒரே ஒரு திருநங்கை நான் தான்யா. அதை விட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பில்கேட்ஸ் இந்த HIV எய்ட்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்க வரார். அப்ப டெல்லிக்கு வந்து அசம்பிள் ஆகும்போது, நாங்களும் அந்த மாதிரியான ரிஸ்க்ல இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டப்போ, தமிழ்நாடு தேர்ந்தெடுத்த ஒரு திருநங்கை நான் சார், அவங்க கூட பேசுறதுக்கு ஆங்கிலமும் ஹிந்தியும் தமிழும் நல்லா தெரிஞ்சவங்க தான் அங்க போக முடியும். அன்னைக்கு 20 பேர் PA பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்க. நான் போறதுக்கு முன்னாடியே டெல்லியில அந்த கான்ஃபரன்ஸ்ல ஹேவ் டு சிட் தேர். அம்மா ரொம்ப நேரம் எடுத்துக்காங்க ஐயா, உங்களுக்கு வெறும் 4 நிமிடம் மட்டும்தான் ஒதுக்கிருக்காங்க, அதுக்குள்ள நீங்க சொல்ல வேண்டியதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க. நான் போனேன், 22 நிமிஷம் கண்டினியூஸ்லி ஐ அம் கிவிங் தி எக்ஸ்பிளனேஷன் why he has to allot the fund. அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்க முடிஞ்சது. அப்படின்னா உன்னால பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது ஏன் ஒருயா. அடுத்த ஜென்மத்திலேயே நான் திருநங்கையா பிறக்கணும், அதுவும் என்னை வாழ வச்ச மதுரையில பிறக்கணும்.